சினிமா இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸோடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சில படங்கள் வெளியும் வந்திருக்கு. இவ்ளோ பேருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்த இயக்குனர்கள் ஏன் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கல அப்படின்னு கேட்டா, அதுக்கு சூப்பர் ஸ்டார் தான் அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் கிட்ட உங்களோட சுயசரிதையை எழுதுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சுயசரிதையெல்லாம் எழுதணும்னா உண்மையை தான் எழுதணும். உண்மையை எழுதுனா அது பல பேரை காயப்படுத்தும். அதனால இந்த சுயசரிதை அது இதெல்லாம் இதை எழுத சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய மகள்கள் சும்மா இருப்பாங்களா? அப்பாவை ரியல் லைஃப்ல நாங்க பாத்துட்டோம், ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோவா பாத்துட்டோம், ஆனா ஸ்கிரீன்ல அப்பாவை அப்பாவாவே பாக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அவருடைய சுயசரிதைய படமாக்குற எண்ணமும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த படத்தை யாரு நீங்க டைரக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருமே அதை மறுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய இளைய மகள் சௌந்தர்யா கோச்சடியான் படம் மூலமா அறிமுகமானாங்க. அது ஒரு மோஷன் கேப்சர் பிக்சர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த அனிமேஷனுடைய அசைவுகள் எல்லாத்தையும் ரஜினிகாந்த் தான் பண்ணாரு. அப்படி பார்க்க போனா அவரை இவங்க தானே டைரக்ட் பண்ணாங்க, அப்படின்னா இந்த படத்தையும் இவங்க தான் டைரக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்ல வேணாலும் அக்காவும் தங்கச்சியும் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா டைரக்ஷன் வேற யாராச்சும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. சரி, சௌந்தர்யாவோட சினிமா கேரியர் அவ்வளவுதானா? அடுத்த படத்தை பத்தி அறிவிக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தா அடுத்த ஸ்கிரிப்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அது ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி. அக்காவோட ஹஸ்பண்ட் தனுஷ் இதுல நடிப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தவங்களுக்கு கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த படத்துல தனுஷும் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த படத்துல யார் தான் நடிக்க போறது அப்படின்னா காலம் வரும்போது அது எல்லாத்தையும் அறிவிப்போம், அது வரைக்கும் பொறுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இது கூடவே இன்னொரு விஷயமும் வெளிவந்திருக்கு. அது என்னன்னா, பாண்டிச்சேரியோடைய கவர்னர் கிரண்பேடி பாண்டிச்சேரிய தூய்மையா மாத்துறதுக்கு பல கட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிய தூய்மையாக்குற பணியில வாலண்டியரா ஈடுபடுறவங்களுக்கு கபாலி டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயா வழங்கப்படும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதை செஞ்சும் காட்டினாங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரியான பெரிய செலிபிரிட்டி புதுச்சேரிக்கு நல்லெண்ணெய் தூதரா அறிவிக்கப்பட்ட புதுச்சேரிய சுத்தமான மாநிலமா மாத்திரலாம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்து அப்ப எந்த பதிலும் இல்ல. ஆனா சூப்பர் ஸ்டாருடைய சார்பா அவங்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் கிரண்பேடிய சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour போச்சா இவங்களோட மீட்டிங்கோடைய முடிவு என்ன? நல்லெண்ணெய் தூதரா நம்ம சூப்பர் ஸ்டார் நியமிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்டா அதை பத்தி எந்த பதிலையும் சொல்லல. அந்த விஷயத்தை டிராப் பண்ணிட்டாங்களா இல்ல சீக்கிரட்டா வச்சிருக்காங்களான்னு கூட தெரியல. அதனால இந்த விஷயத்துக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும்னு சொன்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். மணிரத்னம் சார் நல்லா கத்துவார் சார் அப்படின்னு எனக்கு மாதவன் சொல்லியிருக்காப்புல. எதிரி படம் பண்ணும்போது சார் உங்களுக்கு மணிரத்னம் சாருக்கு வித்தியாசமே இல்லைன்னு. எங்கே யாரோட கம்பேர் திட்டத்தில் சார் என்ன நீங்கள் தமிழில் திட்டுறீங்க, அவர் இங்கிலீஷில் திட்டுவார் அப்படின்னு சொல்லுவார்.